ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கிளாஸ் 12 மேக்ஸில் இருக்கிற செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 1 மார்க்கும் 2 மார்க்கும் பார்த்துருந்தோம். இப்போது பார்ட் 2 இந்த வீடியோவில் 3 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ 3 மார்க் வந்து கொஸ்டின் நம்பர் 17 பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, ஒரு ஹைப்பர்போலாவும் கொடுத்துட்டாங்க. இதை ஆர்த்தோகனலாக கட் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஸோ இது வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன், இது ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். இது கண்டிப்பாக கட் பண்ண போதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது 90 டிகிரியில் கட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணுற ஒரு பாயிண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சிலட் A, B த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ அந்த பாயிண்ட் இதில் அப்ளை பண்ண என்ன வரும், A² + 4B² = 8. அப்புறம் இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோன்னா A² - 2B² = 4. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம A² என்ன, B² என்ன அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் ABன்னு கண்டுபிடிச்சோன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு A² B² கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் அப்படி எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் A² கேன்சல் பண்ணலாம், இல்லைனா B² கேன்சல் பண்ணலாம். இங்கே நமக்கு ஆல்ரெடி பாருங்கள் A² வந்து 1 1ன்னு தான் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இங்கே 4, இங்கே 6B², A² கேன்சல். இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தோன்னா 6B²லேருந்து B² வந்து 4/6ன்னு வரும். ஸோ இப்போ எனக்கு B² கிடச்சிருச்சு. இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் B கண்டுபிடிக்கணும்னா தேவைப்பட்டால் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த B² வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 எழுதுகிறேன். எழுதிட்டு இந்த B² இருக்கிற இடத்துல நீங்கள் 4/6 அப்ளை பண்ணணும். அப்போ A² + 4 × B² இருக்கிற இடத்துல 4/6 = 8. அப்போ ஆன்சர் A² + இது ஒரு 16/6ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ இதை அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ A² வேல்யூ 8 - இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 8 2s are ஸோ அங்கிட்டு போயிடும். அப்போ -8/3 மாறிடும். அப்போ அதுலேருந்து கிடைக்கிற A² வேல்யூ பார்த்தோன்னா இந்த 3 இங்கே வரும், 24 - 8/3. அப்போ A² வேல்யூ 16/3. இப்போ எனக்கு A² B² கிடச்சிருச்சு. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்த்தோகனல்னு சொன்னாங்களா கொஸ்டினில், ஆர்த்தோகனல் அப்படின்னா ஆங்கிள் வந்து 90 வரணும். அப்போது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்காமல் அடைச்சிட்டு போக முடியாது. ஸோ ஈக்குவேஷனை கொடுத்து ஈக்குவேஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்களோ அதை எழுதுகிறேன். எழுதியாச்சு. ஒவ்வொரு ஈக்குவேஷனாக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 4y² அப்படின்னா 4, y² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y, 4 × 2y, y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx. x இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால் எழுதலை. = 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இங்கே ஆன்சர் 8y dy/dx. லெஃப்ட்டில் இருக்கிற 2x ரைட்டில் வச்சுக்கிடுவோம், -2x. ஸோ dy/dx = -2x இந்த 8y ரைட் சைடில் டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா -x/4y. அவ்வளோதான். ஸோ 2y/4 கேன்சல் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு 2x வரும், அப்புறம் 2 × y² 2y வரும், dy/dx வரும். 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இதில் -4y dy/dx. இங்கே இருக்கிற 2x அங்கிட்டு போச்சுன்னா -2x. இப்போது dy/dxோட வேல்யூ மட்டும்தான் வேணும். -2x - -4y, மைனஸ் கேன்சல், 2 4 கேன்சல். அப்போ என்ன வரும், x/2yன்னு வரும். இங்கே இருக்கிற இந்த dy/dx நான் m1 எடுத்துக்கிறேன். இந்த dy/dx m2ன்னு வச்சுக்குவோம். இப்போ m1 m2ஓட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ண ஆன்சர் வேணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து A, B முதலே வச்சுருக்கோம். ஸோ A, Bயில் m1 என்ன வரும், m2 என்ன வரும் பார்ப்போம். மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக A போடணும், ஒய்க்கு பதிலாக Bன்னு போடணும். அதே மாதிரி இங்கே m2 A/2B. ஸோ இப்போ m1 m2 கிடச்சிருச்சு. நமக்கு m1 m2 மல்டிப்ளை பண்ணும்போது -1 வந்துச்சுன்னா அது ஒரு முக்கியமான ரிசல்ட். அப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா கட் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்லிடலாம். அப்போது m1ஓட வேல்யூ -a/4b, m2ஓட வேல்யூ a/2b. ஸோ
ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு ஏன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர். கீழே பையில் பாருங்கள் 4 × 2 8 பி ஸ்கொயர். ஏற்கனவே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பிளேஸில் சப்போஸ் ஏன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏவை அப்ளை பண்ணணும். இங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்குது, அதனால் வந்து ஏ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏ ஸ்கொயர் வேல்யூ பார்ப்போம். ஏ ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ ஸ்கொயர் வேல்யூ 16/3, இது 4/3 பி ஸ்கொயர். அந்த 16/3 வந்து மேலே அப்ளை பண்ணணும். இங்கே 4/3 சரி 4/6. ஸோ இப்போ காமன் இருக்கிறது கேன்சல் பண்ணுவோம். இங்கே 2, இங்கே ஒரு 3, 2/3 வந்துடும். இப்போ ஆன்சர் 3 3 கேன்சல். மிச்சம் இருக்கிறது -16/8 × 2 16. ஸோ இதுவும் பார்த்தா -1. அப்போ நமக்கு M1 M2 ஆன்சர் -1 வந்ததுனால எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் ஆர்த்தோகனலாக இன்டர்செக்ட் பண்ணணும்னு எழுதிடலாம். ஹென்ஸ் கட் ஆர்த்தோகனலின்னு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 3 மார்க்கோட ஆன்சர். அடுத்த 3 மார்க் வந்து கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0+ கொடுக்குறாங்க. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0+. இந்த ப்ளஸ் வந்து நமக்கு முக்கியமானது கிடையாது, நம்ம ஆனால் எழுதிக்கிட்டே வரணும். இதுக்குள்ள மீனிங் நிறையா இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை மட்டும் எழுதிக்கோங்க, எழுத மட்டும் 1/x - 1/e⁴x - 1. ஸோ இந்த லிமிட்டோட ஆன்சர் கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0வை டேரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணால் என்ன ஒரு 1/0 - 1/e⁴0 - 1. e⁴0னா 1, 1 - 1னா 0. அப்போ என்ன அர்த்தம்? 1/0 - 1/0. இதுக்கு அர்த்தம் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து ஐடி ஃபார்ம்னு சொல்லுவோம், அதாவது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அதனால் இது ஆன்சர் கிடையாது. அப்போது ஆன்சர் வந்து லோபிதால் ரூலை யூஸ் பண்ணணும். அப்போ லோபிதால் ரூல்னால் என்ன அர்த்தம்? மேலே தனியாக டிவைட் பண்ணணும், கீழே தனியாக டிவைட் பண்ணணும். இப்படி தனித்தனியாக 2 டேர்ம் இருக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் முதல் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அடுத்த டேர்ம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0+. இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த e⁴x - 1 இங்கே வந்துடும். இப்போ e⁴x - 1 - x பை எக்ஸையும் e⁴xையும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ தான் லோபிதால் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை லோபிதால் ரூல்னா என்ன? இதுக்கு பேர் f(x), இதுக்கு பேர் g(x). எஃப்லேருந்து f', ஜிலேருந்து g'. u/b ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தனித்தனியாக டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த சம்மில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம் 12th. அப்போ e⁴x டிவைட் பண்ணால் e⁴x, 1 டிவைட் பண்ணால் 0, அதை விட்டுருங்க. -x டிவைட் பண்ணால் -1 பை. இதில் uv மெத்தடை யூஸ் பண்ணணும். பையில் வந்து u இருக்குது, v இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை டிவைட் பண்ணால் 1, e⁴x - 1னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ப்ளஸ். இப்போது எக்ஸை அப்படி வச்சுக்கிடுவோம். e⁴xையும் -1ஐயும் டிவைட் பண்ணால் அந்த e⁴x மட்டும்தான் வரும். -1 0 ஆயிடும். அப்போ இப்போ மறுபடியும் இந்த லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ e⁴0 அப்படின்னா இந்த பிளேஸில் வந்துடும், -1 இருக்குது பை. இங்கே e⁴0ன்னு வரும், -1 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு 1 எழுதணும். அடுத்து e⁴0, சரி இந்த எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு எழுதணும். அடுத்து இந்த e⁴0 எழுதணும். அப்போ இங்கே என்ன வருதுன்னா, மேலே வந்து e⁴0னா 1 தான், 1 - 1 0. பை பார்த்தோன்னா இது 1, 1 - 1 0, இதுவும் 0. ஸோ 0/0 ஃபார்ம்னு வருது. இதுவும் ஐடி ஃபார்ம் தான். ஐடி ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா சம்மில் இந்த ஆன்சரோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம இது ப்ரீவியஸாக என்ன பண்ணமோ அதை கன்டினியூ பண்ணணும். அப்போ அகெயின் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பை லோபிதால் ரூல். ஈக்குவல் டு. ஸோ இந்த ஸ்டெப்பை கன்டினியூ பண்ணுறேன் மறுபடியும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் e⁴x டிவைட் பண்ண போகிறேன், e⁴x தான் வரும். ஆனால் -1 டிவைட் பண்ணால் 0, அதை விட்டுடலாம். பை இங்கே e⁴x டிவைட் பண்ணால் e⁴x, இந்த -1 0 ஆயிரும். இங்கே uv மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் எக்ஸை டிவைட் பண்ணால் 1, e⁴x அப்படி வச்சுக்கோங்க, ப்ளஸ் இப்போ எக்ஸை அப்படி வச்சுக்கோங்க, e⁴x டிவைட் பண்ணால் e⁴x. இப்போ மறுபடியும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ e⁴0 பை
இங்கே ஒரு e பவர் 0 ப்ளஸ் e பவர் 0 ப்ளஸ் 0 இன்ட்டு e பவர் 0. இப்போ இது வந்து 0 ஆயிரும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் பாருங்கள், மேலே 1 இருக்குது, கீழே இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இது 0. அப்போது 1/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ லோபிதால் ரூலை வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் அந்த சம்முக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது நமக்கு இங்கே ரெண்டாவது கேட்டிருக்கிற 3 மார்க் கொஷின். இப்போ மூணாவது ஒரு 3 மார்க் கொஷின் கேட்குறாங்க. ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு f of x 4x power 6 minus 6x power 4. four x power 6 minus 6x power 4. சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லாம் சொல்லலை, நம்ம இஷ்டம் தான். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 4 இந்த 6 முன்னாடி வந்தால் 24 ஆயிரும். 4 இன்ட்டு 6 இன்ட்டு 4 24 எக்ஸ் பவர் 5ஆக மாறிடும். இந்த 4 முன்னாடி வரும்போது 64 எக்ஸ் பவர் 3 ஆயிரும். இப்போ இதை என்ன பண்ணுவோம், காமன் நம்பர் எடுத்துருவோம். 24 காமன், எக்ஸ் பவர் 3 காமன், ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, 1 தான். அப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், இதை ஃபுல்லாக ஈக்குவல் டு 0ன்னு போடணும். (24) 0 கிடையாது. அப்போ மேபி எக்ஸ் பவர் 3 0வாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 0வாக இருக்கலாம். எக்ஸ் பவர் 3 0னா எக்ஸ் 0வாக தான் இருக்கணும், வேறு நம்பராக இருக்க முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ நமக்கு 3 நம்பர் கிடைக்குது. இந்த 3 நம்பரையும் நான் வந்து ஒரு நம்பர் லைன் போட்டு எழுதிக்கிறேன். ஒரு நம்பர் 0, ஒரு நம்பர் -1, ஒரு நம்பர் +1. ஸோ இந்த 3 நம்பரையும் நீங்கள் இன்டர்வலாக மேக் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு இன்டர்வலையும் ஒரு நம்பர் இருக்கணும். ஒவ்வொரு இன்டர்வல்னால் நான் இப்போ இன்டர்வல் எழுதிக்கிறேன். என்கிட்ட என்னென்னா எஃப் டேஷ் இருக்குது. எஃப் டேஷை முதல் எழுதி வச்சுக்கணும். எஃப் டேஷுங்கிறது 24 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இதான் வந்து எஃப் டேஷ். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்டர்வலாக எழுதிடுவோம். 3 நம்பரை வச்சு கிடைக்கிற இன்டர்வல், 4 இன்டர்வல் கிடைக்குது. ஸோ இன்டர்வல்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் எஃப் டேஷ்னு போடுறேன். சைன் ஆஃப் எஃப் டேஷ்னால் இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து இந்த இன்டர்வலில் இதில் அப்ளை பண்ணுவேன், எஃப் டேஷில். இப்போ இந்த இன்டர்வலில் நான் -2 எடுக்கிறேன். அந்த -2 நீங்கள் இங்கே அப்ளை பண்ணால் நெகட்டிவ் வரும், -8ன்னு வரும். இங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 ஆயிரும். 4 - 1 3, அப்போ பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது மட்டும் தான் நெகட்டிவ், அப்போ ஆன்சர் நெகட்டிவ் வரும். அடுத்த இன்டர்வல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா -0.5 எடுக்கலாம். அந்த -0.5 இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராக்கெட் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் தான். ஏன்னா பவர் 3ல் மைனஸ் நம்பர் பவர் 3னா நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவ் ஆயிடும். அதே மாதிரி இந்த இன்டர்வலில் 0.5 எடுங்க. அந்த 0.5 இங்கே அப்ளை பண்ணால் பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ். லாஸ்ட் நம்பர் 1க்கு அப்புறம் 2ன்னு எடுத்திங்கன்னா 2 இங்கே பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ். அப்போ இந்த சம்மில் என்னென்னா மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாறுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறுது, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாறுது. அப்போ என்ன சொல்லலாம், எஃப் டேஷ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் x ஈக்குவல் டு -1. -1 முடிஞ்சு -1 ஆரம்பிக்கும் போது தான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது. அதே இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எப்போ வருதுன்னா 0ல் வருது. ஸோ மொதல் இதை முடிச்சுக்கிடுவோம். இதை முடிக்க என்னென்னு எஃப் ஹேஸ், இங்கே எஃப் டேஷ்னு எழுதுவோம், இங்கே எஃப் ஹேஷ்னு எழுதணும். இந்த மொதல் என்ன இருக்கோ அதை வச்சு தான் எழுதணும். லோக்கல் மினிமம் அட்டு லாஸ்ட் நம்பர் x ஈக்குவல் டு -1. அப்போ எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிப்போம். அதுதான் லோக்கல் மினிமம் வேல்யூ. கொஸ்டினை பாருங்கள், 4x பவர் 6 6x பவர் 4 கொடுத்துருக்காங்க. அதுதான் எழுத போகிறேன். 4x பவர் 6 மைனஸ் 6x பவர் 4, எக்ஸுங்கிறது தான் -1. அப்போ இங்கே 4 வரும், இங்கே -6 வரும், ஆன்சர் -2. இந்த -2 வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. இதே மாதிரி 3 லைன் வந்து திரும்ப எழுத போகிறோம். எஃப் டேஷ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அட் x ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஹேஸ் லோக்கல் மினிமம் மேக்ஸிமம்னா அந்த முதல் சைனை வச்சு தான் எழுதணும், மேக்ஸிமம்
at x equal to 0. ஸோ ஜீரோவில் முடிஞ்சு ஜீரோவில் ஆரம்பிக்கும் போது தான் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது. எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் -1 இருக்கிற இடத்துல நீங்கள் ஜீரோன்னு போட்டால் போதும். இப்போ எல்லாமே ஜீரோ. இந்த ஜீரோவுக்கு பேர் லோக்கல் மேக்ஸிமம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு 3 லைன் எஃப் டேஷ் சேஞ்சஸ். ஆக்சுவலாக இந்த சம் வந்து நமக்கு 5 மார்க்கில் கேட்க வேண்டிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பரில் இப்படி கேட்டிருக்காங்க. மறுபடியும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது 3 நம்பர். இப்போ 3 தடவை எழுதுகிறோம். எப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்போ வருது அப்படின்னா 1 முடிஞ்சு 1 ஆரம்பிக்கும் போது வருது. அப்போ at x equal to 1. இப்போ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். 4 × 1 பவர் 6 - 6 × 1 பவர் 4. அப்போ ஆன்சர் 4 - 6 - 2. இதுவும் லோக்கல் மினிமம் தான். ஸோ இந்த இடத்துல எஃப்எஸ் லோக்கல் மினிமம் எழுதிடணும். இப்போ நமக்கு லோக்கல் மினிமம் வந்து 2 இடத்துல வருது. ஸோ இங்கே எழுதிடுறேன் லோக்கல் மினிமம் வேல்யூ. ஏன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா என்னன்னு கேட்டாங்க. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூன்னு எழுதணும். அடுத்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூன்னு எழுதணும். லோக்கல் மினிமம் வேல்யூ அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் -2 பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ -2 தான் மினிமம். எப்போ கிடச்சிதுன்னா 1லேயும் கிடைக்குது, -1லேயும் கிடைக்குது. ஸோ at x equal to 1, -1. ரெண்டு இடத்துலையுமே -2 தான் லோக்கல் மினிமம் வேல்யூ. அடுத்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வந்து 0 வருது. எப்போ வருது அப்படின்னா at x equal to 0 தான் வருது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இப்போ 17, 18, 19 முடிச்சிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். அஸ்யூமிங் log e to the base 10 வந்து கொடுத்துட்டாங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் log 1003 to the base 10 கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடான கேட்குற ஒரு 8th சாப்டரோட கொஸ்டின். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஒரு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த log 1003 to the base 10, இந்த 1003 இருக்குல்ல, அதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. ஸோ 1003. அப்புறம் x0 ஒன்று எடுப்போம், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம் 1000 அப்படின்னு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளோட கொஸ்டின் என்ன ஃபைண்டுக்கு எடுத்துருக்குல, அதான் கொஸ்டின். log 1003 பதிலாக எக்ஸ் வச்சுக்கிறேன் to the base 10. இப்போ எஃப் டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் டேஷ் கண்டுபிடிச்சேன்னா log x டிவைட் பண்ணால் 1/x. ஜென்ரலாக இங்கே பேஸ் வந்து இ இருக்கணும், பேஸ் இ இல்லை. ஸோ நான் பேஸ் இ இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இதை. அப்போ log x to the base இன்னு வச்சேன்னா மறுபடியும் இயில் கன்டினியூ பண்ணணும், log e to the base 10 அப்படின்னு. ஏன்னா 10ல் தானே முடிச்சிருக்காங்க. அப்போ எக்ஸில் ஆரம்பித்து 10ல் முடிக்கணும். நடுவில் இங்கே எந்த லெட்டர்னாலும் நீங்கள் எழுதலாம். அதில் இ எழுதுனா தான் நம்மளுக்கு இங்கே மேட்ச் ஆகும். இதுதான் இங்கே வரணும். அப்போ இ தான் எழுதி ஆகணும். இதே இது A7 ஏதோ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது வர்ற மாதிரி எழுதிக்கலாம். அப்போ log x to the base இயை டிவைட் பண்ணால் 1/x. இதை டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா இது ஒரு நம்பர், அது வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே பக்கத்தில் சும்மா தான் இருக்கும். அப்போது log x டிவைட் பண்ணால் 1/x, அவ்வளோதான், மீனிங் முடிஞ்சு. இதை பக்கத்தில் எழுதிட்டோம். இதோட வேல்யூ நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ அந்த வேல்யூவை நான் அந்த இடத்துல ஃபில் பண்ணுறேன். இந்த வேல்யூ தெரியுங்கிறதுனால அந்த வேல்யூவை நான் எழுதுகிறேன். 0.4343. அவ்வளோதான். இப்போ 4 டேட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் எக்ஸ்னா என்ன எழுதியிருக்கோம், அடுத்து x0 எழுதிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா எழுத போகிறோம். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் x0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x0 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் x0னா என்ன, எஃப் ஆஃப் x0னா 1000 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் x0னா 1000. எக்ஸுங்கிறது 1003, x0னா 1000 எழுதியாச்சு. எஃப் ஆஃப் 1000 என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ்னா log x to the base 10 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 1000னா log 1000 to the base 10 எழுதிக்கலாம். ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1000னா இந்த இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் 1000னா 1/1000 போட்டு இந்த நம்பர் எழுதணும். 1/1000 ப்ளஸ் 0.4343. இந்த 1003 மைனஸ் 1000 நமக்கு தெரியும் 3. 3ஐயும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ அடுத்த ஆன்சர் இங்கே முதல் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். log 1000னா 10^3 to the base 10. இங்கே 3ஐயும் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 3 9, அடுத்து 3 4 12. இப்போ ரிமைண்டர் 1. அடுத்து 3 × 3 9, இது ஒரு ரிமைண்டர் 1 10, இது ரிமைண்டர் அகெயின் 1. 3 4 12, இது 1 1 13 வரும்.
ஸோ ஆன்சர் 1.3029 டிவைடட் பை 1000. ஸோ 1000னா 3 டெசிமல் மூவ் ஆகும், டிவைட் பண்ணும்போது இப்போ மறுபடியும் லெஃப்ட்டில் எடுக்கணும். அதுக்கு ஐடியா என்னென்னா அந்த 1.3029 போட்டுக்கோங்க. லெஃப்ட்டில் நிறைய ஜீரோ சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த இது வந்து டாட்டு 3 டெசிமல் தள்ளி வரும். அப்போது இங்கே வரும் 1 2 3, இந்த இடத்துல டாட் வரும். அப்போ ஆன்சர் இந்த 3 முன்னாடி வந்துருச்சுன்னா 3 × log 10 to the base 10. அப்புறம் இந்த இடத்துல 0 பாயிண்ட், இந்த ஆன்சர் தான் எழுதுகிறேன், 0.01329. ஸோ ஆன்சர் 3, இது வந்து 1 ஆயிரும், ப்ளஸ் 0.0013029. இந்த 3 × 1 3, அப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள் 3.0013029. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது வந்து 21 முடிச்சிட்டோம். 21 பார்ப்போம். 21st பார்த்தா வெரிஃபை, சாப்டர் 12 அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். வெரிஃபை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. A * B = A power B, அவ்வளோதான் கண்டிஷன். 1 by 1 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 21. ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன, மெயினான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A * B = A power B. ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா தனித்தனியாக 2 நம்பரை கொடுத்த செட்டில் எடுக்கணும். இங்கே கொடுத்த செட் வந்து n. அதுக்கப்புறம் இந்த நம்பரை ஜாயின் பண்ணுற ஸ்டார் அதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A * B = A power B. இப்போ A, B 2 நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது அந்த நேச்சுரல் நம்பரோட பவரை எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து நான் இப்போ 2ன்னு எடுக்கிறேன், B வந்து 3ன்னு எடுக்கிறேன். அப்போ 2/3 அதுதான் A power B. ஆன்சர் வந்து 8 வரும். 8 ஒரு நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும், ஏன்னா 2ம் 3யும் நேச்சுரல் நம்பர். அப்போ 8 நேச்சுரல் நம்பர் கரெக்டு. ஸோ இப்படி எக்ஸாம்பிள் எடுத்தால் கரெக்டாக வரும். அதே மாதிரி A = இப்போ நான் வந்து -2 எடுக்கிறேன். சரி, A வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், B -3ன்னு எடுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்ப்போம். 2/-3ன்னு வரும். 2/-3 நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றுவோம்? A power B = 2/-3. அப்போ இதை 1/2/3ன்னு எழுதுனா பாசிட்டிவ் ஆயிரும். 1/2/3னா 1/8. 1/8 வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஏன் இந்த நம்பர் இப்படி வந்துச்சுன்னா நம்ம B என்ன எடுத்திருக்கோம்? -3. ஸோ இப்படி நம்பரை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ என்ன கண்டிஷன்னா ஏவும் B நேச்சுரல் நம்பராக தான் எடுக்கணும், ஆன்சரை செக் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு என்னென்னா இந்த எக்ஸாம்பிள் அலௌடு. இப்படி எக்ஸாம்பிள் எப்போ எடுக்கலாம்னா கேபிட்டலாக கொடுத்தா எடுக்கலாம். அப்போ கண்டிஷன் இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து மைண்டில் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி எக்ஸாம்பிள் எல்லாமே ட்ரூவாக வந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் கேஸாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஏவும் B நேச்சுரல் நம்பராக இருந்தால் A power B கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எழுதியாச்சு. அதனால் ஸ்டார் இஸ் பைனரி. பைனரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு எடுத்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. அதனால் பைனரி வந்தால் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ, அவ்வளோதான். ஓகே, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ போட்டாச்சு. அடுத்தது செகண்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்டு ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் 2 நம்பர் எடுக்கணும் நேச்சுரல் நம்பரில். A power B, A * Bனா A power B. இதுவும் B * Aவும் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். B * A அதுனா B power A கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணுவோம். நான் A வந்து இப்போ நம்பர் 2ன்னு எடுக்கிறேன், B வந்து நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். போன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். A power B என்ன வரும்? 2/3 8 வரும். ஆனால் B power A என்ன வரும்னு செக் பண்ணணும். ஸோ 3/2 மாற்றி போட்டால் 9 வருது, நாட் ஈக்குவல். அப்போ A * Bயும் B * Aவும் நாட் ஈக்குவல். 2 நம்பர் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல். ஏவும் 2 Bயும் 2னா ஓகே. ஆனால் வேறு நம்பராக இருந்தால் ஈக்குவலாக வரும்னு சொல்ல முடியாது. அதனால் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபால்ஸ். தேர்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்க்கு 3 நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ ABC இதுலேயுமே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோடு தான் எடுக்கணும். நமக்கு எக்ஸாம்பிள் சம் மட்டும் சொல்லிவிட்டு இதை முடிச்சிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு A = 2ன்னு எடுத்துக்கிடுவோம், B = 3, C = 4. எல்லாமே நேச்சுரல் நம்பராக இருக்கணும். எல்லாமே நேச்சுரல் நம்பர் நம்ம எடுக்கிற எல்லாமே. ஓகே,
ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, மறுபடியும் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. லெட்டரை இடம் மாற்றக்கூடாது. பிக்கும் சிக்கும் ப்ராக்கெட் போடுங்க, இங்கே ஏக்கும் பிக்கும் ப்ராக்கெட் போடுவோம். ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு என்ன அர்த்தம்? பி பவர் சின்னு அர்த்தம். அடுத்து ஏ ஸ்டார் பி பவர் சினா ஏ பவர் பி பவர் சின்னு அர்த்தம். ஸோ இதோட வேல்யூ பார்க்க போகிறோம். நம்ம டேரெக்டாக நம்பர் எழுதி பண்ணாலும் ஓகே தான், இந்த மாதிரி எழுதிக்கிட்டு நீ நம்பர் எழுதினாலும் ஓகே தான். அடுத்தது ஏ ஸ்டார் பின்னா என்ன? ஏ பவர் பி ஸ்டார் சி. ஏ பவர் பிக்கு பவர் சி, ஏ பவர் பிக்கு பவர் சி. நம்பர் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஏனா 2, பி வந்து 3, இங்கே 4. அதே மாதிரி இங்கே ஏக்கு வந்து 2, பிக்கு 3, இங்கே 4. 3 பவர் 4னா என்ன பார்ப்போம்? 3 பவர் 4 81, அப்போ 2 பவர் 81. அடுத்து இங்கே 2 பவர் 3னா 8, 8 பவர் 4. 2 பவர் 81ம் 8 பவர் 4ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிடலான்னா 2 பவர் 81 நாட் ஈக்குவல் டு 8 பவர் 4. இது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்ச நம்பர். தெரியாத நம்பர் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் எழுதி பார்த்துடலாம். நீங்கள் நமக்கு தெரியும் 2 பவர் 10 வந்து 1024. இப்போ 2 பவர் 81ங்கிறது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும். ஆனால் 8 பவர் 4 பார்த்தீங்கன்னா 64 × 64 தான். ஸோ இது ரொம்ப சின்ன நம்பர். அப்போது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபுல்லாக எழுதி காட்டணும் அவசியம் இல்லை. Therefore, associative property false. அப்போ இந்த சம்மில் என்ன மட்டும் ட்ரூ வருது அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ட்ரூ வருது. மற்ற 2 ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவாக வரல. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் எப்போ வராது அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக கேபிட்டல் ஆர்னு கொடுத்தாங்கன்னா வராது. கேபிட்டல் இசட் கொடுத்தாலும் வராது. என்ன அர்த்தம்னா மைனஸ் நம்பர் இருக்கிற செட் எது கொடுத்தாலும் இதை பாசிபிள் இல்லாமல் ஆக்கிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் 22. ஸோ இந்த இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூ டேபிள் போட சொல்கிறாங்க. இதில் இருக்கிற எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 2. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ வரும் பார்த்தா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதான் ஃபார்முலா. அப்போ 2 பவர் 2 வந்து 4 ரோஸ். ஸோ இது முக்கியமான 2 லைன். இதை எழுதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் Q, அடுத்த ஸ்டேட்மெண்ட் PQ. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் P, அடுத்து Q எழுதியாச்சு. இப்போ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஏன்னா 4ன்னு எழுதியிருக்கோம். அந்த 4ல் பாதி வந்து 2. இப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போடணும். அடுத்து அப்படி குறையணும். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஸோ PQ எழுதிட்டோம். PQ எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்து Q இம்ப்ளைஸ் P எழுதிடுவோம். உடனே LHS முடிச்சிடுவோம். Q இம்ப்ளைஸ் P. அப்போ இங்கேருந்து இங்கிட்ட ஆரோ மார்க் போகுது. இப்படி ஆரோ மார்க் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி இமேஜின் பண்ணி பார்த்தா ஆரோ மார்க் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். 2 லெட்டர் சேம் லெட்டராக இருந்தால் ட்ரூ தான் ஆன்சர். இங்கே சேமாக இருக்குது, ட்ரூ தான் ஆன்சர். ஆனால் இந்த 2 கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா T இருந்தால் F இருக்குது, F இருந்தால் T இருக்குது. மாறி மாறி இருக்கும்போது ஆரோ மார்க் எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு இருக்குது. அந்த 2 லெட்டர் தான் ஆன்சர். இதுதான் Q இம்ப்ளைஸ் P. Qலேருந்து ஆரோ மார்க் Pக்கு வரணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் நெகேஷன் P, நெகேஷன் Q போடணும். நெகேஷன் P, நெகேஷன் Q. நெகேஷன் Pனா என்ன? ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. அதே மாதிரி இது ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ. ஃபஸ்ட்டு 2 காலமாக அப்படியே மாற்றி எழுதணும். இப்போ நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. ஸோ இந்த 2 கடையில் ஆரோ மார்க். நெகேஷன் Pலேருந்து நெகேஷன் Qக்கு ஆரோ மார்க் போட போகிறேன். அப்போ ஆரோ மார்க் இப்படி போட்டு பார்க்கணும். 2 லெட்டர் ஒரே மாதிரி இங்கே இருக்குது, இந்த இருக்குது ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ட்ரூ தான் வரும். இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூ. வேறு வேறு லெட்டராக இருக்கும்போது ஆரோ மார்க் எந்த லெட்டரை பார்க்குதோ அதான் ஆன்சர். ஆரோ மார்க்கு Tயையும் Fஐயும் பார்க்குது. அப்போ TF. இப்போ நம்ம பண்ணும்போது இந்த சைடு பண்ணோம். அப்போ இது ஆன்சராக வந்துச்சு. இப்போ இது ஆன்சராக வருது. 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருந்தால் போதும். ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது இந்த இமேஜின் பண்ணதெல்லாம் நான் ரப் பண்ணிடுறேன். ஸோ இதை ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறா முடிஞ்சு. இந்த டேபிளில் மொத்தம் 6 காலம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 காலம் விட்டுருங்க. இந்த 3வது காலம் இருக்கா? ஸோ நான் பேர் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்டு, 4th காலம், 5th காலம், 6th காலம்.
இதில் தேர்டும் சிக்ஸும் நமக்கு ஈக்குவலாக வருது, ஏன்னா அதுதான் கொஸ்டின். தேர்டு காலம் ஈக்குவல் டு சிக்ஸ்த்து காலம். தேர்ட் என்ன இருக்குன்னா Q இம்ப்ளைஸ் P. சிக்ஸ்த்து காலம் வந்து நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இதுதான் வந்து 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர். இது கம்பல்சரி கொஸ்டின்.